ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எல்லாருமே பிரேக்கிங் நியூஸ் பார்த்துருப்பீங்க. அது பிரேக்கிங் நியூஸா இல்லை ஷாக்கிங் நியூஸான்னு சொல்லிட்டு தெரில. சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த 410 பேருக்கு ஆசிரியர் பணி நியமனம் வழங்க உத்தரவு. 2013 2017 டெட் பாஸ் பண்ண டீச்சர்ஸ் ஒரு 410 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. நாங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிட்டோம். அது மாதிரி எங்களுக்கு நியமன தேர்வும் வேண்டாம். அதனால் எங்களுக்கு டேரெக்டாக போஸ்டிங் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 410 பேர் கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த 410 பேருக்குமே பணி வழங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஆணை வெளியிட்டுட்டாங்க. இப்போ அது ரிலேட்டடான செய்தி பேப்பரில் வெளியே வந்திருக்கு. ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்த 410 பேருக்கு தகுதி அடிப்படையில் விரைந்து பணி நியமனம் வழங்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சான்றிதழ் சரிபார்ப்புக்கு மொத்தமே 410 பேர் தான் போனாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் போயிருப்பாங்க. ஆனால் அதில் 410 பேர் கேஸ் போட்டு அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ பணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் நொச்சிப்பட்டியை சேர்ந்த சக்திவேல் என்பவர் தாக்கல் செய்த மனு. 2014க்கு பின் ஆசிரியர்கள் பணிக்கு நேரடி தேர்வு நடத்தப்படவில்லை. 2013 நடந்த ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றேன். 2014 ஜனவரியில் நடந்த சான்றிதழ் சரிபார்ப்பில் பங்கேற்றேன். சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்ததால் பணி நியமனம் வரும் என எதிர்பார்த்திருந்தேன். இந்நிலையில் 2018 பள்ளி கல்வித்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்தது. அதில் தகுதியானவர்கள் மத்தியில் இருந்து போட்டித் தேர்வு வாயிலாக தேர்ந்தெடுப்பதாக தெரிவித்திருந்தனர். ஏற்கனவே பின்பற்றிய நடைமுறையை கைவிட்டு புதிதாக போட்டித் தேர்வு என்ற முறையை அறிமுகப்படுத்தியது. சமீபத்தில் படிப்பை முடித்தவர்களுடன் நாங்கள் போட்டியிட வேண்டும் என்பது சரிசமமான போட்டியாக இருக்காது. எனவே எங்களுக்கு முன்னுரிமை அளித்து பணியில் நியமிக்க வேண்டும். 2018 பிறப்பித்த உத்தரவை எங்களுக்கு அமல்படுத்தக்கூடாது. இவ்வாறு மனுவில் கூறப்பட்டுள்ளது. மனுதாரரை போன்று 409 பேர் மனுக்கள் தாக்கல் செய்தனர். இம்மனுக்கள் பொறுப்பு தலைமை நீதிபதியாக பதவி வகித்த ஆர். மகாதேவன், நீதிபதி முகமது ஷபீக் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தன. மனுதாரர்கள் சார்பில் வழக்கறிஞர் என். கவிதா ரமேஸ்வர் ஆஜராகி, ஏற்கனவே தகுதி தேர்வு தேர்ச்சி பெற்று சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்து தற்போது வழக்கு தொடர்ந்துள்ளவர்களை மீண்டும் தேர்வு எழுதும்படி வற்புறுத்தாமல் அவர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்றார். மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் பிறப்பித்த உத்தரவு. பள்ளி கல்வித்துறை 2018 ஜூலையில் பிறப்பித்த உத்தரவு மனுதாரர்களுக்கு பொருந்தாது. 2017 தேர்வு நடவடிக்கையை துவங்கி சான்றிதழ் சரிபார்த்த பின் அதை கைவிடுவதற்கு எந்த நியாயமான காரணங்களும் இல்லை. மேலும் புதிய தேர்வு நடைமுறைக்கு மனுதாரர்களை உட்படுத்துவது என்பது போட்டி நடக்கும் போது விதிகளை மாற்றுவது போலாகும். கடந்த 2017 நடந்த தேர்வு நடவடிக்கையில் மனுதாரர்கள் பங்கேற்றுள்ளனர். அரசு பின்பற்றிய தேர்வு நடைமுறைக்கு தங்களை உட்படுத்தி உள்ளனர். அதன் பின் வேலைக்காக காத்திருந்துள்ளனர். அந்த தேர்வு நடவடிக்கையை அரசு முடிக்காமல் பாதியில் கைவிட்டுள்ளது. வழக்கு தொடுத்தவர்கள் தொடர்ந்து நீதிமன்றத்தை அணுகியுள்ளனர். சிலர் உச்சநீதிமன்றம் வரை சென்றுள்ளனர். வழக்கு தொடுத்த மனுதாரர்களுக்கு மட்டுமே நிவாரணம் வழங்க முடியும். பாருங்க, அவங்களே ஹைலைட் பண்ணி சொல்லிட்டாங்க. வழக்கு தொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் பணி நியமனம் வழங்கப்படும் அப்படின்ட்டு. 2017 பாதியில் கைவிடப்பட்ட நியமன நடவடிக்கையை தொடர்ந்து மேற்கொண்டு மனுதாரர்களை தாமதமின்றி ஆசிரியர்களாக நியமிக்க வேண்டும். இடஒதுக்கீட்டை பின்பற்றி தகுதி அடிப்படையில் நியமிக்க வேண்டும். இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். 2013 2017 எவ்வளவோ பேர் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போனாங்க. போயிட்டு சில பேருக்கு வேலை கிடச்சி உள்ளே போனாங்க, சில பேருக்கு கிடைக்கல. ஆனால் இந்த 410 பேர் கேஸ் போட்டிருக்காங்க. தனியாக கேஸ் போட்டதுனால அவங்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி கேஸ் போட்டால் தான் நமக்கு பணி நியமனம் கொடுப்பாங்க போல். இது முதைய தெரிஞ்சிருந்தால் இன்னும் எவ்வளவோ பேர் கேஸ் போட்டிருப்பாங்களே. இந்த 410 பேருக்கு மட்டும் பணி நியமனம் வழங்குனாங்கன்னா கண்டிப்பாக மீதி இருக்கிற அந்த 2013 பாஸ் பண்ணவங்களோ 2017 பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போனவங்களும் கண்டிப்பாக எதிர்ப்பு தெரிவிக்க தான் செய்வாங்க. நியாயம்னா அது எல்லாருக்குமே சமமாக இருந்தால் தான், எல்லாருக்கும் பொருந்தணும் இல்லையா? கேஸ் போட்டவங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் இன்னமுமே கேஸ் போட நிறைய பேர் தயாராக தான் இருப்பாங்க.
பணம் இருக்கிற எல்லோரும் கேஸ் போட முடியும், ஆனால் இல்லாதவங்க என்ன செய்வாங்க? ஆனால் இந்த நியூஸ்லேயே ஹைலைட் பண்ணி சொல்லிட்டாங்க, வழக்கு தொடுத்த மனுதாரர்களுக்கு மட்டுமே நிவாரணம் வழங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கேஸ் போட்டால் தான் இங்கே வந்து நியாயம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதன் மூலம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.